இந்தியாவிலே எந்த மாநிலத்திலயும் இந்த மாதிரி மாற்றுப்பால் உணர்வு கொண்ட குழந்தைகளுக்கு இவ்வளோ அங்கீகாரம் குடுத்துருக்குன்னா இல்ல. முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வந்து 2008ல திருநங்கைங்கிற பேர் கொண்டு வந்து அறிவிக்கிறாரு. அவங்களுக்கு அதோட விடாம, அவங்களுக்கு நலவாரியம், அவங்களுக்கு அடிப்படை உறுப்பினராக இருக்கணும். இந்த ஒரு சுதந்திர இந்தியாவுல அவங்களும் ஒரு குடிமக்கள் அப்படிங்கிறத வந்து காட்டணும். ஆனா அகதிகளா வாழ்ந்த காலம் போயி, அவங்கள இங்க வந்து ஒரு குடிமக்களா காட்டணும்னா, அவங்களுக்கான பேசிக் ஐடி கார்டு வேணும். அது கூட நாங்க இல்லாத இருந்தோம். அதனால தான் அவங்க நலவாரியம்ங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து, நலவாரியத்துல இருந்து அவங்களுக்கு எல்லா திட்டங்களும் போய் சென்றடையணும் அப்படின்னு தலைவர் யோசிச்சு, அவ்ளோ சிறப்பான திட்டத்தை வந்து குடுத்தாரு. அந்த நலவாரியத்தின் அடிப்படையில தான் நாங்க ஓட்டர் ஐடிய ஃபர்ஸ்ட்டு வாங்குனோம். வாக்களிச்சோம் அப்போ. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆதார் கார்ட்லருந்து, ரேஷன் கார்ட்லருந்து, இன்னைக்கு எல்லா ஐடி கார்ட்லருந்து, டிரைவிங் லைசென்ஸ்லேருந்து எல்லாமே வாங்குறோம். 2வது எங்களுக்கு வீடு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு சிரமமா இருக்கும். அதனால குடிசை மாற்று வாரியத்தின் மூலியமாக வீடு குடுக்குறதா இருக்கட்டும், இலவச வீட்டுமனை பட்டாக்கள் குடுக்குறதா இருக்கட்டும், அன்னைக்கு கலைஞர் ஆட்சியில வந்து குடுத்தாங்க. இந்த ஒரு கான்செப்ட்ட தான் மற்ற மாநிலங்கள் இப்ப பின்பற்றிட்டு இருக்குது.